வரும்போதே என்னை ரொம்ப எளிமையாக ஃபீல் பண்ண வச்சேன். நிக்கில் முருகன், உங்கள் செல்வா, சரி மூட நம்பிக்கையாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒத்துக்கிறேன். தேங்க்யூ. நிறைய படங்கள் வெறும் போஸ்டராகவும் வெறும் யூடியூப்பில் டிசைனாகவும் ட்ரெய்லராகவும் பார்த்துட்ருக்க காலகட்டத்தில் ஒரு மங்கைன்னு ஒரு படம் மார்ச் 1 ரிலீஸ். அதுக்கு முன்னாடி உண்டு இந்த ப்ரிப்ரேஷன்ஸ். ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸாக ரொம்ப பிரமாதமாக பண்ணிகிட்ருக்கீங்க சார். உங்களுக்கு முதல்ல வாழ்த்துக்கள். ஏன்னா தேங்கி கிடக்கிறது அவ்வளோ இருக்குது, எல்லாருக்குமே தெரியும், மீடியாவில் எல்லாருக்கும் தெரியும், சினிமாவில் உள்ள எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இதில் வந்து பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு, ஏன்னா ஜெனரலாக வந்தோடனே என்ன கேட்பாங்கன்னா, யார் நடிக்கிறா, யார் ஸ்டார், யார் போடலாம், துஷி கேரக்டர் யார் வேணால் போடலாம், எனி யங் ஹீரோ யூ குட் ஹவ் சைன்ட். பட் அதெல்லாம் மீறி டைரக்டர் குபேந்திரன் வந்து துஷியை செலக்ட் பண்ணுறதும் நீங்கள் அதுக்கு அப்ரூவ் பண்ணுறதும், இங்கே வந்த அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது வேறு யாரோ ஒருத்தர் நடிக்க வேண்டியதுன்ட்டு. அது எனக்கு தெரியாது. பட் இதுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய தைரியம் வேணும் சார். ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கீங்க. எடுத்தோடனே நான் உங்களை பற்றி தான் பேசணுன்னே நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா இன்றைக்குள்ள காலகட்டத்தில் ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இவ்வளோ சிறப்பாக இவ்வளோ அழகாக பப்ளிசிட்டி பண்ணுறீங்க, கேரி ஃபார்வர்ட் பண்ணுறீங்க, ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்ணுறீங்க, மீடியா வந்து ரெகுலர் டச்சில் வச்சுட்டு இருக்கிறீங்க. It is a Herculean task to release a film and you are doing it. God bless you, sir. It is a great stuff. Amazing stuff. ஒரு ப்ரொடியூசர் ஜெயிச்சா இன்னும் ஒரு 10 இளம் இயக்குநர்கள் வருவாங்க, நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். நான் எப்பயுமே வேலை பார்க்கும்போது அதான் யோசிப்பேன். என் ப்ரொடியூசர் ஜெயிச்சாருனாக்கா அவர் இன்னும் ஒரு 10 படம் எடுப்பார். ஜெயிச்சிட்டோமே வீட்டுக்கு போகிறதில்ல. ஸோ அது மாதிரி நீங்கள் ஜெயிக்கணும்னு மனதார வேண்டுறேன், விஷ் பண்ணுறேன். பெஸ்ட் விஷஸ் டு யூ சார். இன்றைக்கி இங்கே 3 பேர் ரொம்ப முக்கியமாக வரணும்னு ஆசைப்பட்டாங்க, வர முடியல. ஒன்று வந்து என்ன நடிக்க கூப்பிட்டு வந்த சேரன் சார், துஷியை நடிக்க கூப்பிட்டு வந்த சசிகுமார் சார், அண்ட் கூடவே ட்ராவல் பண்ண சமுத்திரகனி சார். 3 பேரும் முதல்ல நேற்றையும் விஷ் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி காலையில் தினகரன் நாயுடு வந்து எனக்கு ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணதே பார்த்திங்கன்னா சசிகுமார் சார் தான் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சார். ஸோ அவங்களால் வர முடியல, பட் அவங்களோட விஷஸ் உங்களுக்கு உங்கள் டீம் மொத்தத்துக்கும் சொல்ல சொன்னாங்க. ஸோ இந்த மேடையில் நான் அது சொல்லிக்கிறேன். இந்த மேடையில் நிறைய விஷயங்கள் ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு முன்னாடி பேசினவங்களாம் ரொம்ப அற்புதமாக பேசினாங்க. எனக்கு அவங்க சிங்கர் எனக்கு பேர் தெரியல, பட் ஒரு செகண்டில் அப்படியே அந்த ஸ்டேஜை கடத்திட்டு போனாங்க. அவ்வளோ அற்புதமான வாய்ஸ், அப்படி கம்பீரமாக, அப்படி சாக்ஷி, இட் வாஸ் அன் அமேசிங் லிஃப்ட். அவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக அப்படி பாடிருந்தீங்க. இதுக்கு முன்னாடி அந்த பாடல் வந்து அவங்களும் எனக்கு யாரும் தெரியாது, பட் அப்படி ஒரு வாய்ஸ். நான் எனக்கு அனுப்பிச்ச உடனே நான் அத்தனை பேருக்கு ஷேர் பண்ண அத்தனை பேர்ட்டு வந்து வந்த அந்த வாழ்த்து வந்து அவ்வளோ பிரமாதமாக இருக்குது அந்த சாங்ன்ட்டு. ஸோ தீசன், உங்களுக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப அற்புதமாக நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கிறீங்க. கரெக்டான ஆர்டிஸ்ட்டை யூஸ் பண்ணியிருக்கீங்க. அவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக இருக்குது. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.